அரிசியும் பருப்புங்க ஒரு அரைப்படி போட்டுக்கிறேங்க நான். இது அவரைப்பருப்பு போட்டு இன்னைக்கு அரிசியும் பருப்பு செய்கிறேங்க. ஒரு அரை மணி நேரம் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கானுங்க. தண்ணி நல்லா ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிங்க அரிசியும் பருப்பு செய்கிறேங்க. செக்கில் ஆட்டுன்னு நல்லெண்ணெய் கடுகு போடுறேங்க. சின்ன வெங்காயங்க 100 கிராம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சுங்க. பச்சை மிளகாய் ஒரு 3, அப்புறம் வர மிளகாய். இது தோணி கருவேப்பிலை எங்கள் செடி இருக்குது தோட்டத்தில். அப்புறம் தக்காளிங்க, தக்காளி நாட்டு தக்காளி. வெறும் தக்காளி போடக்கூடாதுங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் தக்காளி கூட போட்டால் பிடிங்கிற பேர் ஒரு வளம் மட்டும் போட்டுக்கிறோம். நல்லா வணங்கிடுச்சுங்க. நல்லா இப்படியே தாளிச்சு ஊற்றுறேங்க. இப்போ அளவாக தண்ணி ஊற்றி வச்சுங்க. உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. நாங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டோம்னா காரம் கம்மியாக வேணுங்கிற கம்மியாக போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுங்க. மூடி வச்சு விசில் வந்த முன்னாடி எடுத்தாங்க அருமையான அரிசியும் பருப்புங்க. இது எங்கள் வந்து கிராமத்தில் வந்துங்க அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுங்க. எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. போயிட்டு வந்தோடனே அரிசியும் பருப்பு சுட போட்டு சாப்பிட்டோன்னா திருப்தியாக இருக்குங்க. இதுதாங்க எங்களுக்கு அவசரத்துக்கு உதவுது. மூடி வச்சுங்க விசில் வைக்க முன்னாடி இறக்கிக்கலாம். இதுக்கெல்லாம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. சூடான அரிசியும் பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆடி பருப்புங்க. இது வந்துங்க தலைவாழை இலைங்க போட்டுங்க தண்ணி தொளிச்சு வச்சுருக்குதுங்க. இதில் சுட போட்டுங்க எடுத்து சாப்பிட்டுங்க வச்சுக்கோங்க. இவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. நெய் ஊற்றிக்கலாங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எனக்கு நெய் பிடிக்குங்க. எங்கள் பாப்பாளுக்குமே இவங்க அப்பாவுக்குமே தேங்காய் எண்ணெய் பிடிக்குங்க. பாருங்க சுட அரிசியும் பருப்புங்க தலைவாழை இலையில் போட்டிருக்குதுங்க. நல்லா பசிக்குங்க. செமையாக இருக்குங்க. நீங்கள் கடையில் போய்ங்க அரை மணி நேரம் நீங்கள் நின்று வாங்கிட்டு வரக்குங்க. வீட்டில் வந்து செஞ்சிங்கன்னா இது அரை மணி நேரம் தான் ஆகுங்க. இந்த சாப்பாடு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க.